Hi, this is Chandra Mohan from VGM Views. இன்னைக்கு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிங் லைஃப். அதர்ஸோட கம்பேர் பண்ணுறோமா நம்ம எப்போவுமே இது நடக்கும் இல்லைங்களா? ஸோ நம்ம லைஃப் ஏன் இப்படி போகுது, இவங்க லைஃப் மட்டும் எவனோ என்ன பண்ணுறான், இந்த மாதிரி இவங்க இவ்வளோ தூரத்துக்கு இதுவாக பண்ணுறாங்களே, இந்த மாதிரி ஒரு ஒரு கம்பேரிஷன்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு எல்லாரோடத்துல இதுலையுமே இருக்கும், எல்லாரோடைய வாழ்க்கையிலையுமே வந்து இருக்கும். அது வந்து என்ன சொல்கிறது, இனிஷியலாக வந்து அது வந்து அதை ஸ்டார்ட் ஆகும்போது அது வந்து ரொம்ப போக போக வந்து பார்த்திங்கன்னா அதோடைய வீரியம் வந்து வேறு மாதிரி போகும். ஸோ அதனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் வந்துட்டு நம்மளுடைய லைஃபோட ஃபோக்கஸ் வந்துட்டு அதில் மிஸ் ஆகும். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னு நம்ம நினைக்கிறோமோ அது எல்லாமே வந்து மிஸ் ஆகும். இந்த ஒரு விஷயத்தினால இவங்களால வாங்க முடிஞ்சது, இந்த மாதிரி இவங்க நல்லா இருக்காங்க, இவங்க நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நம்மளால் அந்த இது பண்ண முடியல, அந்த மாதிரியும் இருக்குது. அதே மாதிரி இவங்க எப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரியும் வந்து கம்பேர் பண்ணுற இதுவும் இருக்குது. ஸோ எதுவுமே சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வழியில் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் எல்லாருக்குமே எல்லாரோடைய வாழ்க்கையும் ஒரே மாதிரி இருக்காது இல்லைங்களா? ஸோ அது எல்லாருக்குமே அது வந்து நிதர்சனமான உண்மை அதுதானே. ஸோ கம்பேரிஷன் வந்துட்டு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. உங்களுடைய லைஃப் வேறு, மற்றவங்களுடைய லைஃப் வேறு. ஸோ அது வந்து என்றைக்குமே நம்ம வந்து இணைக்கக்கூடாது. இணைச்சா வந்து ப்ராப்ளம் தான். ஸோ அது வீட்லேயும் ப்ராப்ளம் இருக்கும், சேம் அது ஆஃபீஸ்லேயுமே கூட வந்து கம்பேரிஷன் வந்து இருக்கக்கூடாது. நான் ஒர்க் பண்ணுறேன், அவன் ஒர்க் பண்ணல, அவன் என்ன பண்ணுறான், அந்த மாதிரிலாம் தேவையில்லை. நீங்கள் உங்கள் வேலையை நீங்கள் கரெக்டாக பண்ணுங்கள், அதுக்கான உழைப்பை நீங்கள் போடுங்க, உங்கள் ஃபோக்கஸ் அதில் வைங்க, கண்டிப்பாக வந்து அடுத்த லெவலுக்கு போவீங்க. அதே மாதிரி தான் நம்ம ஆஸ் ஃபேமிலியாகவும் வந்துட்டு நம்ம ஃபேமிலியை நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்றது தான் வந்து முக்கியமான இது. ரியாலிட்டி வந்து கண்டிப்பாக வந்து வேறு. ஸோ உங்களுடைய பாதையை நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஸோ லைஃப் அதுதான் முக்கியம். ஏன்னா பாதி வழியில் இதுக்கே நம்ம ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா அதுக்கப்புறம் நம்ம போய் சேர இடம் வந்துட்டு நம்ம ஃபோக்கஸ் பண்ண இதை வந்து டார்கெட்டை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ கம்பேரிங் லைஃப் வச்சுருந்தீங்கன்னா அதை வந்து எடுத்துருங்க. அது ஒரு அட்வைஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. நீங்களே அது புரிஞ்சுப்பீங்க. அண்ட் இன்றைக்கி ஒரு இங்கிலீஷ் வேர்ட் வந்து பார்த்திங்கன்னா பேலன்ஸ். பேலன்ஸ் அப்படின்னா தமிழில் வந்துட்டு சமநிலை, ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ், அது இன்னொரு மீனிங் ஃபார் பேலன்ஸ். ஸோ ஒர்க்கு மட்டும் பண்ணினா போதும், லைஃப் வந்து விட்டுறக்கூடாது இல்லையா? ஸோ அந்த பேலன்ஸை வந்து நீங்கள் கரெக்டாக இது பண்ணணும். ஒர்க்குன்னு சொல்லிவிட்டு நீங்கள் உங்கள் ஃபேமிலியை வந்து விட்டுட்டிங்கன்னா நிறைய லைஃப் மூமெண்ட்ஸ் வந்துட்டு விட்டுறக்கூடாது.